சொல்லுங்கன்னு சொன்னால் அநேகருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கும். என்னையா அப்படி பேசுகிறீங்க, எல்லாம் தெரிஞ்சே நீங்களே சொல்கிறீங்களே, மனம் எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாத துக்கம், நடுநிலையாக வைத்துக்கொள்ளணும் அந்த மனதை. இப்படியாக துரோகத்தின் உச்சகட்டத்திலே பேதுரு இப்படி பேசிட்டார், 3 முறை மறுதளிச்சிட்டார், அப்புறம் மனம் கசந்து அழுகிறார். இப்படியாக மற்ற சீடர்கள்லாம் காணும். அதில் உயிராய் நேசித்த 12 பேரும் ஒரே நேசத்தோடு கர்த்தர் வைத்திருந்தார். அதில் யூதாஸ் கோரியத் இப்படி செய்வான்னு நினைக்கலன்னு இல்லை, தெரியும். இதனால் மன ரீதியிலே எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரே வியந்து பார்த்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவருடைய ரூபம், அவருடைய சரீரம், அவருடைய அடையாளமே மாற்றி விட்டாங்க. அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் மாற்றி விட்டது. இந்த மாலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன், ஒரு பகுதி உன்னை அரசாங்கத்தினுடைய சட்டமே உன்னை உருக்குலைத்தது, அடையாளத்தை இழக்க செய்தது. நீங்கள் எந்த தேசத்தில் வாசம் பண்ணாலும் சரி, அந்த தேசத்தினுடைய சட்டம் உங்களை அடையாளமே இல்லாமல் போகும்படி செய்திருக்கிறது. ஒரு அவமானத்தை கொடுத்து வந்தது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அதே தேசம் கலங்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை வரும். அப்பொழுது நீ உயர்த்தப்பட போகிறாய். எந்த இடத்துல எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர்கள் மிகவும் அடிமைகளாய் காணப்பட்டார்களோ, அதே ஜனத்திற்காக கர்த்தர் அந்த தேசத்தை குலுக்கினார். இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலே அவமானப்படுத்தப்பட்டாரோ அதே இடத்திலே அந்த உயிர்த்தருடைய வல்லமை கல் புரட்டப்பட்ட பொழுது அநேகருக்கு அது அதிர்ச்சியும் ஆச்சரியமாக இருந்தது. உயிர்த்தெழுதல் நடந்தாகிவிட்டது. அது ஒரு பெரிய வெட்கம் அந்த தேசத்தின் அதிபதிகளுக்கும், ரோமாபுரி அரசாங்கத்துக்கும், பரிசேயருக்கும், சதுசேயருக்கும், வேதபாரகருக்கும், ஏரோதியருக்கும். இப்படியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல நீங்கள் எந்த அரசாங்கத்தினால் பாதிக்கப்பட்டீர்களோ, எந்த தேசத்தினுடைய சட்டத்திட்டங்களால் நீங்கள் நொறுக்கப்பட்டீர்களோ, அது ஒரு புற நாணயம் தான். அது உண்மைதான், அது எல்லாமே உண்மைதான். அரசாங்கத்துக்கு விரோதமாக எதுவும் பண்ண முடியாது, சட்டத்துக்கு விரோதமாக எதுவும் போக முடியாது, அது நல்லதும் இல்லை, இதெல்லாம் சரிதான். ஆனால் சட்டத்துக்கும் தேசத்துக்கும் மேலே ஒருத்தர் இருக்கார், சர்வ வல்லவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்கிறார் என்றால், எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை அவர் இடத்துல இருக்கிறது. அவருடைய மனநிலை நான் சொல்லுகிறேன். அவர் யாரை குறித்தும் அந்த சிலுவையின் பாட்டில் நினைக்கவில்லை. நீங்கள் உபத்திரவப்படுகிற பொழுது தாழ்வு காலத்தில் சகோதரனை நினையாதீங்க. வேதமே சொல்லுகிறது, சகோதரன் வீட்டுக்கு தாழ்வு காலத்தில் போகாத, அயலானே வாசி. ஆனால் சகோதரனுக்கு என்ன சொல்லுகிறது? ஆபத்தில் உதவே சகோதரன் பிறந்திருக்கிறான். எல்லா காலத்திலும் சிநேகிதன் சிநேகிப்பான். ஆபத்தில் உதவே சகோதரன் பிறந்திருக்கிறான். நம்ம கூட பிறந்ததுக்கெல்லாம் அப்படி தான் இருக்கா? ஆபத்தை உண்டாக்காமல் இருந்தால் போதும் ஐயா அப்படி சொல்லுவாங்க சில பேர் எனக்கு ஆபத்து இருக்குன்றது அவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்ட்டு சில பேர். நாட்டு நடப்பு நான் சொல்கிறேன். இதில் முக்கியமான விஷயத்தில் மனம் எப்பொழுது சிதைக்கப்படுகிறது என்றால், நான் இருக்கிற பொழுது எல்லாருக்கும் கொடுத்து எல்லாம் என்னை பயன்படுத்தி கொண்டாங்க. இந்த சிந்தை இயேசு கிறிஸ்துக்கு வரவே இல்லை. இந்த சிந்தை இல்லாத பொழுது தான் இருதயம் இலக்கமாகிறது. எடுத்துக்கொள்ளப்பட்ட சிலுவையை அவரால் சுமந்து தீர்க்க முடிந்தது. நம்ம எல்லாம் ரட்சிக்கவும் முடிந்தது. தேவ சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும். மனுஷர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சில சம்பவங்கள் என் வாழ்க்கையில் இப்பொழுது நான் யோசித்து பார்த்தேன். உடன்பிறப்புகளால் வந்த பிரச்சனைகள், இதே இடத்திற்காக எவ்வளோ போராட்டங்கள் வழியே நான் கடந்து சென்றேன் என்று கர்த்தர் எனக்கு எழுந்தொள்ளி சொன்ன ஒரு காரியம். அதெல்லாம் மனப்பக்குவம் குறைவாக இருந்ததுனால செய்தது என்று ஒரே வார்த்தையிலே கர்த்தர் முடித்து விட்டார். அந்த வார்த்தையை கேட்ட, அந்த சத்தத்தை கேட்ட பொழுதே எனக்கு எல்லாம் மறுரூபம் அடைந்துட்டது. எதற்கு நான் சொல்லுகிறேன்னா, ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்முடைய பலவீனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எந்த மனுஷன் உங்களோடு பயணப்பட வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
இதெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிற தேவன். இதெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால் எந்த ஜனத்துக்காக நீங்கள் வருந்த மாட்டீங்க. ஜனங்க இருக்கிற ஜனங்களையும் நீங்கள் உதாசீனப்படுத்த மாட்டீங்க. இல்லாத ஜனங்களுக்காக நீங்கள் வருத்தப்படவும் மாட்டீங்க. இது கடந்து சென்றாலும் சரி, மறந்து சென்றாலும் சரி, வெறுத்து ஒதுக்கி வெறுத்து தள்ளி போய்விட்டாலும் சரி, நீங்கள் எதை குறித்தும் கவலை கொள்ள மாட்டீங்க. இதெல்லாம் மனதிற்கு வலியை உண்டாக்குகிற பக்குவங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் இப்படி நினைக்கல, இப்படி நினச்சி, இப்படி போச்சு, அப்படி போச்சு. பணம் காசு என்று என்றால் எளிமையில் நீங்கள் அதை குறித்து அதிகமாக உங்கள் மனசு ஆறலைன்னா அது மேலே இன்னும் உங்களுக்கு பண ஆசை இருக்குதுன்னு அர்த்தம். பண ஆசை இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா மற்ற ஜனங்க இதெல்லாம் இவ்வளோ வலிமை இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அவர்களுக்கு ஒரு ரூபா யாருக்கோ கடன் கொடுத்தாங்க, அவன் திருப்பி கொடுக்கலன்னா அவன் பல முறைகளில் கையாளுவாங்க. அந்த காசை வசூல் பண்ண கோர்ட்டுக்கு போவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க, பஞ்சாயத்து காலுக்கு கூப்பிட்டு போவாங்க. எல்லாத்துக்கும் செலவு பண்ணி பாதி காசு போனால் கூட பாதி காசு வரும் இல்லையா? இதெல்லாம் உலகத்தின் வழிபாடுகள், உலகத்தினுடைய வேஷங்கள். ஒரு தேவனோட பிள்ளை கடன் கொடுத்த எப்படி இருக்கணும், அது வரும்லாம் நினைக்கக்கூடாது. அது அவ்வளோதான். ஐயோ நகை விற்கிற வேலை என்ன, இந்த கணக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாலும் நம்ம கொடுக்கும்படி கர்த்தர் வைப்பார். எனக்கு இந்த மாதிரி சில அனுபவங்கள் நடந்திருக்கு. எனக்கு தெரியும் இதெல்லாம் வரவே வராது இடம்னு. ஆனால் கர்த்தர் கொடுக்க சொன்னார், நான் கொடுத்தேன். எதுவுமே பண்ண முடியல என்னால். எனக்கும் தேவை, கர்த்தரே சொல்கிறாரு கொடுன்னு. அப்புறம் ஜெபம் பண்ணி எப்படியும் 3-4 இஎம்ஐயில் கொடுத்துட்டாங்க. வந்துடுச்சு, இல்லைன்னு சொல்லலை. இல்லை ஏன்னு சொல்கிறேன்னா, இதெல்லாம் தெரிஞ்சால் நான் முதல்ல செஞ்சுருக்க மாட்டேன். ஆண்டவரே அப்படிலாம் சொல்லக்கூடாது. கர்த்தரே கொடுன்னு சொல்வார். அவன் கொடுத்தா வாங்கிக்கோ, இல்லைன்னா விட்டுருன்னு சொன்னார். இதுவும் இருக்குது. என் ஆண்டவரே என்ன சோதிக்கிறீர், என்கிட்டே இல்லை, இந்த பக்கம் எனக்கும் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்றதுக்காக சொல்ல வரேன். அதாவது இந்த இடத்துலலாம் மன வலிமை ரொம்ப அதிகமாக வருவதுக்கான இடங்கள் இது. எது மீது நீ அதிகமாக ஆசை வைக்கிறாயோ அது விக்கிரகமாக மாறிவிடும் என்பது தான் தெய்வீகத்தினுடைய மூல காரியம். அதனால தான் முழு எழுத்தோடு என்னை நேசின்னு கர்த்தர் சொல்கிறார். பொண்ணை விரும்பலை, பொருளை விரும்பலை, தங்கத்தை விரும்பலை, அங்கத்தை விரும்பலை, எதுவும் விரும்பலைன்னு நம்ம சொல்கிறோமே தவிர, அதை ஒரு இழக்கிற ஒரு சூழ்நிலை அல்லது ஒருத்தருக்கு கொடுத்து அது திரும்பி வராத பட்சத்தில் நம்முடைய முகநாடி வேறுபடுகிறது. அந்நிய பாஷை பேசின வார்த்தைகள், உதடுகள் இப்பொழுது அந்நிய பாஷை பேச முற்படுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு மன வலியை உண்டு பண்ணுமே தவிர, இந்த வேதனையை அதிகரிக்குமே தவிர, அநேக வேதனால் நீங்கள் உருவ குத்துக்கொள்ளுகிறீர்கள். பண ஆசை சகல தீமைக்கு வேறாக இருக்கிறது. அதை இச்சித்து அநேகர் விசுவாசத்தை இழந்து விடுகிறாங்க. அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். இதை பண ஆசை இருக்கும் என்றால் அந்த காரியத்தை குறித்து நீங்கள் பெருசாக போய் எடுத்துக்க மாட்டீங்க. அதாவது எடுத்துக்கொள்வீங்க. பண ஆசை இருக்கும் என்றால். பண ஆசை இல்லைன்னா இழந்ததோ தொலைந்ததோ பெருசாக இருக்காது. ஆனால் இந்த வலிமை எதுக்கு உங்களை நான் ஆயத்தப்படுத்துகிறேன்னா, இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. சேமிப்பு என்பது காசு பணம் மட்டுமல்ல. போதுமேற்ற மனமே தேவபக்திக்குரிய ஆதாயம். உண்ணவும் ஒடுக்கவும் இருக்கவும் இருந்தால் போதும் என்று வேதம் சொல்கிறது. மீதி எல்லாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், மீதி எல்லாம் நம்ம விரயம் பண்ணாமல், வீணாக செலவு பண்ணாமல் நம்ம என்ன செய்யணும், சேர்த்து வைக்கணும். அது எப்படி சேர்த்து வைக்கணும் என்றால், முதல்ல நேரத்தை சேர்த்து வைக்கணும். நேரம் அப்படியே உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். காலத்தை நீங்கள் காலமே எழும்ப கற்றுக்கொள்ளணும். காலமே எழும்பி உடம்புல தண்ணி ஊற்றுங்க. முதல்ல குளிச்சுட்டு நீங்கள் மற்ற வேலை பார்த்தீங்கன்னா சோம்பல் முறியும், மற்ற காரியங்களை சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். உங்கள் முகமும் பொலிவாக இருக்கும் தண்ணி பட்டோன்னு. சில பேர் தூக்கம் கலையாமலே வேலை செய்வாங்க, பல்லு வளர்க்காமே பல தூரம் பயணப்படுவாங்க. பல காரியங்களுக்கு சொல்கிறேன். லேட்டாக வளைக்கலாம். ஏன்னா சில பேருக்கு பசி வந்துடும், பல் வலிக்கிற பசி வந்துடும். இதெல்லாம் இந்த அசுசியான காரியங்கள்லாம் வைத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு நித்திரை முறிப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவைன்னா, நித்திரை உங்களுக்கு இருக்கக்கூடாது. நித்திரை செய்யலாம், பிரியமான கர்த்தர் நித்திரை தர்றார். ஆனால் நீங்கள் அதிகாலையில் எழும்புகிற பழக்கம் உடையெல்லாம் இருக்கணும். வலிமை வர்றதுக்கு இது இரவெல்லாம் போய் கொடுத்த பணத்தை நினச்சிருந்தாக்க தூக்கம் வராது. தேவன் உங்களை நடத்துகிறார். தேவன் அனுமதியாமல் எதுவும் நடக்கலை. வாங்கினவன் ரொம்ப நல்ல மனுஷன்,
ரொம்ப வருஷம் பழக்கம், ஆனால் திருப்பி தரல, என்ன பண்ண போகிறோம்? அவன் வீட்டாண்ட போகிறேன், அவனை இது பண்ணுறான் அது பண்ணுறான், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கொடுத்ததே கேட்காது, அவ்வளோதான், கேட்கல. மீதி கர்த்தர் பார்த்து கொள்வார். அது ஏமாத்துறக்காரனா அவன் எத்தனா அதெல்லாம் இப்போ தேவையில்லை. நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், உடல் வலிமை பெறணும், மனம் வலிமை பெறணும், அவ்வளோதான். சில பேருக்கு தகப்பன் செய்த ஈவுகளை நினைத்து பார்ப்பாங்க, என் தகப்பனார் இப்படி செய்தார், அவர் அப்படி செய்தார், ஆனால் இவங்கெல்லாம் நன்றி கெட்டவங்களாக இருக்கிறாங்க. அதுவும் நினைக்கூடாது. நம்முடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. எதுக்கு நான் இதை சொல்லுகிறேன்னாக்கா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையில் இந்த ஜனங்களெல்லாம் மறுபடியும் போய் பார்க்குறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. அது உயிர்த்தெழுந்த சரீரத்தில் அடிபட்டு காயப்பட்டிருக்கிற அந்த இரத்த காயம் ரணகாயத்தில் போல உயிர்த்தெழுந்தோன்னே அந்த காயங்களெல்லாம் மூல காயங்கள் மட்டும்தான் இருக்குது. கைகளிலும் கால்களிலும் மற்ற காயங்கள்லாம் காணும். உயிர்த்தெழுத வல்லமை உங்கள் வாழ்க்கையில் உயிர்த்தெழுத வல்லமை இருக்கா? எனக்கு பல காயங்களை மனுஷர்கள் உருவாக்கினாங்க. எல்லா காயங்களும் இயேசுவின் நாமத்தில் மறையும். எல்லா தழும்புகளும் இயேசுவின் நாமத்தில் மறையும். மனுஷர்கள் கொடுத்த சில வசையடிகள், கசையடிகள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன சூழ்நிலையில் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து உங்களை எழும்ப பண்ணியிருக்கிறார். அதான் உயிர்த்தெழுத வல்லமை. ஆனால் தேவன் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையிலே ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை தான் இன்று நான் சொல்லி முடிக்கப் போகிறேன்.